வணக்கம். உங்களை இப்ப இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்திருக்கிறாங்க. நீங்க இந்த காஞ்சிபுரம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி நாம் தமிழருக்கு ஓட்டு அடிச்சா நீங்க என்ன செய்வோன்னு சொல்லி இது காஞ்சிபுரம்ன்றது நெசவாளர்களும் விவசாயிகளும் அதுதான் பிரதான தொழிலா இருக்கிற ஒரு பூமி. ஆனா தொடர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு நெசவாளர்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவே இல்லை. இப்பொழுதுதான் போன மாதம் அண்ணன் முழுசா நெசவாளர்களுக்கான ஒரு மாநாட்டுன்னே போட்டு விருதுநகர் மாவட்டத்துல அருப்புக்கோட்டையில நிறைய கோரிக்கைகள்லாம் அவங்க சொன்னாங்க. அது நிறைவேற்றப்படும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெசவாளர்களால அந்த நூல் விலையேற்றத்துல இருந்து, மின்சார விலையேற்றத்துல இருந்து, கட்டட விலையேற்றத்துல இருந்து, வரியில இருந்து அவர்களால தலையெடுக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு விவசாய இந்த நெசவாளர்களுக்கு இந்த அரசு என்ன செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. அதனால அண்ணன் திருக்குறள் மாதிரி ஒரு 2 வரியில சொல்லி முடிக்கணும் அப்படின்னீங்கன்னா, விவசாயிகளும் நெசவாளர்களும் அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது அரசு பணியில் இருப்பவர்களாக மாறுவாங்க. இதை விட வேற என்ன? தொடர்ந்து இது திராவிடத்தோட கட்டமைப்பிலே உருவாக்கப்பட்ட மாதிரி ஒரு அதாவது அந்த மக்களை எப்படி அதுல இருந்து மீட்டெடுக்க போறோம்? இல்ல அதுதான் அது மக்களுக்கான முன்னுக்கு இருந்ததுக்கு அண்ணன் ஒரு பெரிய அரசியல் புரட்சியே ஒண்ணு ஏற்படுத்திட்டு வர்றாரு. தமிழர் தமிழ்நாடுன்னு நான் இப்போ மேடையில பேசினப்ப கூட சொந்த நிலத்தில் அகதியாக்கப்படுகிறோம்னா அது நீங்க சென்னையில பார்த்தாலே தெரியும். வட சென்னை முழுவதும் வடநாட்டினர் கையில இருக்குது. இன்னைக்கு நீங்க பாரிஸ் கார்னர் எல்லாம் போனீங்கன்னா முன்னாடி எல்லாம் தமிழரின் பெயர் போட்டு இருக்கு இந்த பெயர் பலகைகள்லாம் இன்னைக்கு அவர்களுடைய பெயர் பலகைகளா இருக்கு. நான் சொன்னது போல ஸ்ட்ரீட் லாங்குவேஜ்னு சொல்லப்படுற அந்த தெருவில் பேசக்கூடிய மொழிகள் எல்லாம் கூட இன்னைக்கு இந்தியா மாறிடுச்சு. அங்கெல்லாம் அவர்களான உணவுகள் விற்பனை செய்யப்படுறாங்க. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஜெயின் ஃபுட்டுன்னே தனிப்பட்ட ஹோட்டல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. அதனால நம்மளுக்கே நம்ம எங்கடா இருக்கோன்ற மாதிரி பெயர் பலகைகள் இந்தியில் எழுதப்பட்டிருக்கு. 3 மொழிகள்ல அலோ பண்ற நம்மளுடைய சட்டத்தை படி பெரிய பெரிய ஹிந்தி மொழி பெயர் பலகைகள் உபயோகிக்கிறாங்க. அதனால இப்ப எப்படி நம்ம திருவண்ணாமலை தாரவாக்குறோமோ அந்த மாதிரி என்னைக்கோ வட சென்னை ஆக்கப்பட்டுருச்சு. இன்னும் ஊர் பெயர் தெரு பெயர்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது உண்மையும் கூட. அதற்கானதான் முன்னெடுப்பு இது. 2026 தேர்தல் இல்ல நம்ம மேடையிலே சொன்ன மாதிரிதான் இது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான ஒரு போராதான் நாங்க பாக்குறோமே ஒழிய அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு மட்டும் முழுக்க முழுக்க திமுக என்ன சொல்லுதோ அதே தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க அவர்களை போட்டியிலே எடுத்துக்கல. போட்டியில எடுத்தாதான் அதை கன்சிடர் பண்ணும். எங்களுக்கு திமுக தான். திமுகவை நாங்கள் அடித்து எப்படி முன்னேற போறோம்னு நிச்சயமாக இப்போ நம்ம கருத்து கணிப்பு எல்லாம் சும்மாவே சொல்றாங்க. இந்த மாதிரி 8ல இருந்து இறங்கணும் வாய்ப்பே கிடையாது. எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சி உள்ளாக்குற ஒரு ஏற்றம் இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க பாப்பீங்க. நன்றி. நன்றி.